welcome back to another videos. Welcome to Electro Tamizha. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க printed circuit boardsலாம் குச்சி குச்சியா கலரா ஒன்னு பாத்துருப்பீங்க. சால்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி குச்சியா இருக்குல்ல, அது பேர் என்னன்னா அதான் ரெசிஸ்டர்ஸ். அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரெசிஸ்டர் பத்தி ஃபுல்லா தெரியும். ரெசிஸ்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட். அதாவது நிறைய பிசிபி எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ உங்களை யாரும் அடிக்க வராங்க. அப்ப வந்து உங்களால மட்டும் அடி வாங்கினா உங்களால தாங்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி அவனை வர வைப்பீங்க. அப்ப அவனை வர வச்சு அவன் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவன் ப்ரொடெக்ட் பண்ணனால உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்களும் தப்பிச்சுக்கிறீங்க, அப்புறம் நீங்களும் அடி வாங்க மாட்டீங்க. அதனால ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் தான் ரெசிஸ்டர். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். அந்த ஃப்ரெண்ட் தான் அவங்க ரெசிஸ்டரை ஆக்ட் பண்றான். அவங்களுக்கு அவன் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணான். ஸோ அதே மாதிரி தான் ரெசிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு சர்க்கியூட்ல ஒரு எல்இடி இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் அதோட வேலையே. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து அது மூலயமா போய் ரெக்டிஃபை ஆகி அந்த எல்இடிக்கு போகும். ஸோ அது கரெக்டான கான்ஸ்டன்டான வோல்டேஜ் வரும், அப்புறம் கரெக்டான வோல்டேஜ் வரும், எல்இடியும் ஃபியூஸ் ஆகாது. ஸோ எல்லாமே நார்மல். சாதாரணமா ஒரு டெஃபினேஷன் சொல்றேன். ரெசிஸ்டர் வந்து எதுக்குன்னா, அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்ல ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆகாம ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த அபிலிட்டி இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணதுல அதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ரெசிஸ்டர். இப்போ ரெசிஸ்டர் யார் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டிஸ் ஃப்ராங்க் பாய்கன் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சாரு. ரெசிஸ்டர் யார் டிஸ்கவர் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஜார்ஜ் சைமன் ஓம். ஸோ அவர் தான் ரெசிஸ்டன்ஸ்னே ஒன்று டிஸ்கவர் பண்ணாரு 1827ல. அவர் வந்து ஒரு ஜெர்மன் எலக்ட்ரிஷியன். அவர் தான் இந்த ரெசிஸ்டன்ஸே கண்டுபிடிச்சாரு. அவரோட பேர்லயே பாத்தீங்களா, ஜார்ஜ் சைமன் ஓம்னு இருக்கும். இப்போ வந்து ரெசிஸ்டரோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா ஓம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பேர் வச்சுதான் இங்க எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ யூனிட் தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அது வந்து மொத்த வேர்ல்டுக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி அந்த குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு அது ஒரு மெத்தட்னு, சயின்டிபிக் மெத்தட்னே சொல்லலாம். ஸோ அந்த சயின்டிபிக் மெத்தட்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து, அதாவது ரெசிஸ்டரை வந்து அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஓம்ஸ். ஸோ இதான் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த வீடியோல சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேட்டரி எலிமினேட்டரை நான் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் 1.5 வோல்ட்ஸ் வச்சோடனே அது வந்து கொஞ்சம் எரியுது. நெக்ஸ்ட் வைக்கலாம். இப்போ 3 வோல்ட்ஸ்ல வச்சிருக்கேன். இப்போ ரொம்ப எல்லோவா எரியுது, ஃபியூஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபியூஸ் ஆக போற இதுல இருக்கு. ரெட் கலரா எரியுது, ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்ப. ஸோ இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ரெஜிஸ்டர் போடாம இப்படி எரிய வச்சா சில டைம் வெடிஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 கிலோ ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பாத்தீங்கன்னா மேக்சிமம்ல வச்சிருக்கேன், ஃபியூஸே ஆகாம பிரைட்டா எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்களா ரெசிஸ்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஸோ இதான் அதோட வேலையே, பார்ட்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, எவ்வளோ வோல்டேஜ் வந்தாலும் தாங்குறதுக்கு. ஸோ அதுக்கும் சில வேல்யூஸ் இருக்கு. நம்மளும் சும்மா ஏதோ ரெசிஸ்டர் போட்டு அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது குறை சொல்ல முடியாது. அதுக்காக அது ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் அதை இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல்ல அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ரெசிஸ்டர்ஸ்க்கு பொலாரிட்டி கிடையாது, நீங்க எப்படி வேணா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அதோட எப்படி கண்டுபிடிக்கிறது, வேல்யூஸ், மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் லைஃப். அதுல இருக்க நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் கலர்ஸே. அந்த ஒரு கலருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸ் வச்சுதான் அந்த மொத்த ரெஜிஸ்டர் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மொத்த வேர்டையும் பாருங்களேன். அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் பிபி, ஆர்ஓஒய், ஜிபி, வி, ஜிடபிள்யூ, அதான் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ். அது ஒரு லெட்டரும் ஒரு கலர். அது இப்போ என்கிட்ட ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த ரெசிஸ்டர் இமேஜ் நான் அப்படியே போடுறேன் பாருங்க. இப்போ என்கிட்ட 3 ரெட் இருக்கு, அப்புறம் ஒரு கோல்டன் இருக்கு. அந்த கலர் சார்ட் ஃபுல்லா நான் போடுறேன். நெக்ஸ்ட் அது மொத்தத்தையும் பாருங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 ரெட்டு ஒரு கோல்டன். ஃபர்ஸ்ட் 2 கலரை வந்து நம்ம டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். ரெட்டுக்கு வந்து 2, ஒரு கலருக்கும் ஒரு நம்பர் வரும். அந்த டேபிள் போட்டல அது பாருங்க. ஸோ இதுல 3 ரெட்டு ஒரு கோல்டன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 கலர் வந்து டிஜிட்ஸ்க்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளையருக்கு எடுத்துக்கணும். மல்டிப்ளையர்னா 10^1 10^2 அந்த பவர்ல வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 ரெட்டு வர்றதுனால 22ன்னு எடுத்துக்கணும். 22 into 10^2 ரெட்டுக்கு வந்து மல்டிப்ளையர் வந்து 10^2. ஸோ அதனால 22 into 10^2 பிளஸ் அந்த கோல்டன் கலர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ். ஸோ அந்த டாலரன்ஸ் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5% கொடுத்துருக்கு. ஸோ அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 22 into 10^2 பிளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ். இப்போ வந்து 22 into 10^2 வந்து 2200 ohms 2.2 ohms ஷார்ட்லன்னு சொல்லலாம். இப்போ வந்து அதில் 5% நம்ம எடுத்தோம்னா 2200 ohmsல 110 ohmsனு வரும். ஸோ இப்போ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து 2200 பிளஸ் 110 பார்த்தீங்கன்னா 2310 ohmsனு வரும். ஸோ அதான் அதோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ரெசிஸ்டர் ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் மினிமம் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தான் மினிமமாவே தரும், அதுக்கு கீழெல்லாம் தராதுன்னு சொல்றது தான் அந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸ். அந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த 110 2200ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2090 ohms கிடைக்கும். ஸோ அதான் அதோட மினிமம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2090 ohms. அப்புறம் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2310 ohms. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கலர் வச்சே நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2.2 into 10^2 ohmsனு கண்டுபிடிச்சிட்டோம். 2.2 ohms. ஸோ உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு என்னோட மல்டிமீட்டர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் மல்டிமீட்டர்ல மாத்திட்டேன். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்ல வச்சிட்டேன் 20 கிலோ ஓம்ஸ்ல வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா மாத்தினோடனே 2.14 வருது. இது என்னோட மல்டிமீட்டர் ப்ராப்ளம். என்னோட பழைய மல்டிமீட்டர் வந்து உடஞ்சிருச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. இதான் என் பழைய மல்டிமீட்டர். ஸோ நான் என்னோட இந்த மல்டிமீட்டர்ல தான் பார்க்கணும், அதனால தான் இப்படி ஆகுது. இல்லாட்டி அந்த மல்டிமீட்டர்ல பார்த்தா 2.2ன்னு கரெக்டா வரும். ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா காமிக்குது நம்மளுக்கு. ஸோ இப்படிதான் அதோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ எல்லாமே கண்டுபிடிப்போம். சில டைம் அதுலேயே இருக்கும் 4 bands இருக்கு, 5 bands இருக்கு, 6 bands இருக்கு. 6 bandsல எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுல பிபிஎம்னு சொல்லுவாங்க. பிபிஎம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதுவும் கொடுப்பாங்க 6 bandsல. ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெசிஸ்டர்ஸ்னா இதான் அதோட பேசிக் ஃபங்க்ஷனு. அதுக்கு அப்புறம் ஓம்ஸ் லான்னு ஒன்று இருக்கு. ஓம்ஸ் லா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து ரெசிஸ்டர் டிஸ்கவர் பண்ணார்ல ஜார்ஜ் சைமன் ஓம், அவர் தான் இந்த லாவை கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லுதுன்னா எந்த பிசிக்கல் கண்டிஷன், டெம்பரேச்சர், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் எதுவா இருந்தாலும் ரிமைனிங் அன்சேஞ்சா இருக்கணும். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ கண்டக்டர் இஸ் ஆல்வேஸ் டைரக்டா ப்ரொபோர்ஷனலா இருக்குமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இட்ஸ் டூ எண்ட்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா அந்த வோல்ட்ஸ்ல சொல்லுவாங்க, எஸ்ஐ யூனிட். ஸோ அது வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இந்த கரண்ட் இப்போ வந்து ஒரு சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா தட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் எப்பவுமே அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு அக்ராஸ் இட்ஸ் டூ எண்ட்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கலா எப்படி பார்க்கணும்னா V இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I. அது அப்படியே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா V இஸ் ஈக்குவல் டு IRன்னு வரும். V வந்து வோல்டேஜ், I வந்து கரண்ட், R வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ V இஸ் ஈக்குவல் டு IRனா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ரெசிஸ்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா டைரக்டா ப்ரொபோர்ஷனலா இருக்கும் லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கு. அப்புறம் செகண்ட் வந்து இன்வர்ஸா ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அது ஏன்னு டினோட் பண்ணுவாங்க, லென்த்தை வந்து எல்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபார்முலாவா போட்டா R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L by Aன்னு வரும். அப்புறம் R இஸ் ஈக்குவல் டு P into L by Aன்னு வரும். அதில் R வந்து ரெசிஸ்டன்ஸ், P வந்து ரெசிஸ்டிவிட்டி, L வந்து லென்த், A வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர்னு சொல்லுவாங்க. கண்டக்டன்ஸ் ஒன்று இருக்கு. கண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து கண்டக்டன்ஸ் வந்து ஜீனு டினோட் பண்ணுவாங்க. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 1/R. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் அது. அப்புறம் கண்டக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி.
ஃபர்ஸ்ட் சொன்னது ரெசிஸ்டன்ஸ், இப்போ வந்து ரெசிஸ்டிவிட்டி, அதான் கண்டக்டிவிட்டி. அது ஒரு சிம்பிள்ல டினோட் பண்ணுவாங்க கண்டக்டிவிட்டியா. அந்த சிம்பிள் போடுறேன் பாருங்க. கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பின்னு சொல்லுவாங்க. பி டினோட்ஸ் டு ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டர்ஸ்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு. இப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கு. நம்ம மோஸ்டா பார்க்குற ரெசிஸ்டர்ஸ் வந்து கிராஃபைட் காம்போசிட் ரெசிஸ்டர்ஸ். அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து குட்டியா ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன பார்ட் ஒன்னு, அதுவும் ஒரு ரெசிஸ்டர் தான். அது எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ், எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்டர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா, அது வந்து உள்ள வந்து கார்பன் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த உள்ள வந்து கண்டக்டிவிட்டியா இருக்கும், மேல வந்து அது இன்சுலேட் பண்ணுவாங்க. ஸோ உள்ள வந்து கண்டக்டர் இருக்கும், மேல வந்து இன்சுலேட்டர் இருக்கும். அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஒரு வேல்யூ இருக்கும், நிறைய வேல்யூ இருக்கு. மோஸ்டா கிலோ ஓம்ஸ் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். ஈன்னு சொன்னா 15 ohms. இப்போ நான் வந்து 470ன்னு போட்டுச்சுன்னா 470 ohms. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரெசிஸ்டர்ஸ் மோஸ்டா மேனுஃபேக்சர் பண்றது வந்து கார்பன் வச்சு தான். கார்பன் இல்லாட்டி மெட்டல் இல்லாட்டி ஆக்சைட் ஃபிலிம்ஸ் வச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த இடத்தா போனோம்னா இல்ல நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இந்த வீடியோல இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல நான் நிறைய சொல்றேன். எல்லா காம்பனன்ட்ஸ் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடியோ சொல்லிட்டு வரேன். ஸோ அது எல்லாமே பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அப்படின்னா அவங்களுக்கும் நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோல உங்களால பேசிக்கா ரெசிஸ்டர் எதுக்கு, அப்புறம் இதை வச்சு என்ன யூஸ், அப்புறம் இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அப்புறம் அதோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ், மினிமம் ரெசிஸ்டன்ஸ், அதோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரெசிஸ்டர்ஸ் பத்தி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்களா அந்த ஒரு சின்ன பார்ட் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோல நிறைய சொல்றேன், நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட. எலக்ட்ரானிக்ஸ்னு வந்து அவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு பார்ட் சொல்றதுக்கு அவ்வளோ வீடியோஸ் போடலாம். ஸோ நான் ஒரு பார்ட் பத்தி சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டில் தென், பாய் பாய்.